ஹாய் பிஸ்மில்லா. சரி நான் அசத் வந்திருக்குது. கடைசியா ஆ, என்ன பார்த்தோம்? மனசுல அந்த குர்ஆன்ல ஓதுறது தான் சொல்லி தந்தீங்க. அம்மஸ்ஸா இல்ல பலா தன்ஹர் அதெல்லாம் ஓதுறது. அதுல நான் கேள்வி கேட்டுக்கிறேன் அப்படின்றார். ஆ, கேள்வி இல்லையா சரத்? ஒவ்வொரு வசனத்தையும் நீ எனக்கு ஒரு இடத்துல சொல்லி தந்தீங்க. அதுல எனக்கு ஞாபகம் கடைசியா கேள்வி கேட்ட மாதிரி. இல்ல சரத், அப்படின்ட்டு எனக்கு கடைசியா நாங்க அடுத்த இதை மூணு விஷயத்தை பார்த்துட்டு படிச்சுக்கிறோம். ஆ அது கடைசி பார்த்து நீங்க சொன்னீங்க கடைசியா இந்த இதை பார்த்துட்டு வாங்கன்னு அடுத்த லைன் போட்டீங்க. அடுத்த இதை என்னதை பார்த்துட்டு சொல்லுங்க. அந்த அதான் போட்ட இதுகளை பார்த்து விட்டார் சொன்னீங்க அந்த ஆயத்துக்களை. ஆயத்துக்களை பார்த்துட்டு வர்றது நான் யாருக்கும் கொடுக்குறது இல்லையே. ஆயத்துல அஸ்ரத் நீங்க இப்ப இப்ப ஒரு இது போடுறீங்க தானே, இப்போ ஒரு பேர் அம்மஸ் இல்ல பல்லா தன்ஹர் அப்படி அத மாதிரி கொஞ்சம் இதுகள் போட்டீங்க. அடுத்த முறை நாங்க இத பார்ப்போம்னு சொல்லி அடுத்த கிளாஸ்ல அப்ப நீங்க வசனங்களை ரெடி ஆயிட்டு வந்துக்கிறீங்க. நான் கிளாஸ்ல ஓதுன வசனங்கள் ரெடி ரெடி கிளாஸ். வந்து ஓ பார்த்துட்டு ஓ வர ஒர்க் இல்ல. இங்க நான் பார்த்து வர செல்லல, அதான் முக்கியம். பார்த்துட்டு வர்றது அது பார்க்கல பார்த்து பார்க்க. நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி நாங்க ரெடி கிளாஸ்ல ஆயிட்டு வாங்க. படிச்சிக்கிற ரெடி ஆயிட்டு வாங்க. விஷயங்களுக்கு அமைவாக நீங்க ரெடி ஆயிட்டு வந்திருப்பீங்க. ரெடி ஆயிட்டு புதிய வர விஷயங்கள் சொன்னீங்க. ஒன்றுமல்ல. கிளாஸ்ல நாங்க படித்த விஷயத்துல நீங்க பிள்ளை விட்டு நான் பிள்ளைன்னு சொல்லுவேன். புதிய ஓ விஷயம் எதுவும் ஓ சொல்லி ஓ தர மாட்டேன். அதான் அதுல ஆ, அடிப்படை சரி. தான். ஓ அதான் சரி. இது வரைக்கும் நாங்க மூணே மூணு புதிய விஷயங்கள் தான் படிச்சுக்கிறோம். பெரிய ஓ தலைப்புல சரி. அது மூணுக்கும் ஏது ஓ வந்து நாங்க ஓதுவோம். ஓதும் அப்படி ஓ சொல்லி. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. صراط الذين أنعمت عليهم. பிள்ளையே يا سيد. صراط الذين أنعمت عليهم. அப்பயும் பிள்ளைதான். படிச்ச மூன்று விஷயத்துல ஒன்றுக்குள்ள பிள்ளை. صراط الذين أنعمت عليهم. ஆ இதுல சொல்லுங்க சார். மத்திர எழுத்துக்கள் வந்து இதா நீ ஓதுன வசனத்துல. ம், நூன் வந்திக்குது. மத்திர எழுத்து நூன் அப்படியா? ஓ ஆஹா. நூன் வந்திக்குது. ம். ம். ஓ ம். யா 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 வந்திக்குது. யா வந்திக்குது, நூன் வந்திக்குது, எல்லாம் ஓ வந்து இது. வேற ம். 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 நூன். ம். யா யா வந்திக்குது. நூன் வந்திக்குது, யா வந்திக்குது. மற்றது வா வா வந்திடல. அலிஃப் வந்திக்குது. ம். அலிஃப், யா, வாவ் மூணும் வந்திக்குது. அப்ப நூன். வாவ் நூன் நூன் வாவில நூன். சாரி. ஆ அலிஃப் நூன். ஓ அலிஃப் நூன் மூன்று எழுத்துக்கள். வா வந்திக்குது அப்படியா? வாவ் இல்ல. சரத், வாவ் வந்தில்ல. யா வந்திக்குது. அலிஃப் வந்திக்குது. யா யா வந்திக்குது. ம், வாவ் வந்தில்ல. அப்ப நூன். அதுதான் நூன் வந்திக்குது, யா வந்திக்குது. நூன் அதுல எழுத்து இல்லையா சரத்? அலிஃப் யா வாவ். நான் சரி நூன் சொன்னது யார் எனக்கு தெரியாது. எப்படி நூன் வந்து நான் தான் இல்ல சரத், தெரியாம சொல்லி பட்டுச்சு. சாரி. அங்கதான் பிரச்சனை. அந்த அங்க தெரியாம வரதான் உங்களுக்கு தெரியப்படுத்தி படுத்தி படுத்தி நான் போக வேண்டி வரும். நூன். அலிஃப் யா அலிஃப் வா. எங்க வந்து யா எங்க வந்தீங்க? மத்திர எழுத்தாக அலிஃப் அலிஃப் எதோட சேர்ந்து வந்திக்குது? யா எதோட சேர்ந்து சிரா வந்திக்குது? சிராத்தல் சிரா
சிராத்தல் சிராத்தல்லதீனன்ற அலிஃப் வந்திக்குது. தொல்லதீன அப்ப அதுலயும் மதுரை அடையாளம் வந்து எப்படியா ஓ, தொல்லதீன வந்து இதா ஓ, அல்லதீன வந்திக்குது. என்ன வந்து அல்லதீன இப்ப நான் கேட்ட மத்திர சுக்குன் எழுத்தா வந்திக்குது. அல்லதீன மத்திர எழுத்து அப்படியா சுக்குன் வந்திக்குது. இப்ப நான் என்ன கேட்டேன் மத்திர எழுத்தா நான் ம். உங்கள்கிட்ட கேட்டீங்க கேள்வி நீ கேள்வி வளர்க்கப்படாது ஓ, இப்ப ம், ம். சிராத்தன்னு சொன்னீங்க ஓகே ராகு பக்கத்துல மத்திர அலிஃப் வந்திக்குது என்கிறது ஓகே ஓ, இப்ப அடுத்த கேள்வி அல்லதீனங்கிறது மத்தினுடைய எழுத்து அப்படியா ஓ, மத்து வந்திக்குது என்ன? இல்ல, அல் அலிஃப் தான் மத்துடைய எழுத்து. நீங்க இல்லைன்னு சொன்னீங்களா ஓண்டு சொன்னீங்க ரெண்டையும் சொன்னீங்க எனக்கு தெரியாது அஸ்ரத் அலிஃப் தான் மத்துடைய எழுத்து. இப்ப நான் கேட்கிறேன் அல்லதீன மத்திர எழுத்து வந்திக்குதா ஓ, அல் வந்து அல்லதீனக்கு வந்திக்குது. அப்ப எங்க வந்து மதுரை அலிஃப் அப்ப அலிஃப் வந்து அல்லதீனுக்கு வந்து அன் அலிஃப் வந்து மதுரை எழுத்து அப்படியா அன்ஹம்தகி வந்திக்குது அலிஃப். வெரி குட் அன்னம் தேரையும் அலிஃப் வந்திக்கு மதுரை எழுத்து அலிஃப் வந்திக்கு அப்படித்தானே ஓ, ஓ. மத்துண்டா என்ன மத்துண்ட நீட்டுதல். அப்ப அன்னம் தேங்க நீட்டீங்க ஆன் அம்த நீட்டணுமே அன்னம் நீட்டலே நீங்க இப்ப நீங்க சொன்னீங்க மதுரை எழுத்துல அன்னம்த்துல மதுரை எழுத்து அலிஃப் வந்திக்குன்னு சொன்னீங்க சொன்னீங்க தானே ஓ, அப்ப சொன்னேன் அசரத். அப்ப நீட்டணுமே ஆன் அம்தன் நீட்டி போதும் இப்ப சிராத்த நீட்டீங்க மதுரை அலிஃப் வந்திக்குது அலிஃப ஆன்னு சொல்லி ஓதிலது அசரத். அது எப்படி வரும் ஏ அப்படியா ஏ. ஓ, ஓ, அலிஃப். அலிஃப் அப்ப மதுரை அலிஃபும் தான் ஓதும் அப்படித்தானே ஓ, ஓ. அப்ப இந்த அலிஃப நீ ஓதலையே சிராத்தன்னு ஓதணுமே அப்படின்னு அந்த அலிஃப சிராத்தன்னு ஓதல அது ம். சிராத்தல் அப்ப எங்க அலிஃப் சிரா இந்த சிராத்தல்லதீன அன்ஹம்த அலைஹிம். நான் கேட்கிற சிராத்தேல அலிஃப் எங்க அலிஃப் அலிஃப் உச்சரிக்கிறதா இல்லையா இல்ல இல்ல உச்சரிக்கிறதுல சத்து வந்துருதுனால சத்தத்தான் உச்சரிக்கணும். அலிஃப்ல எங்க சந்திக்குது இல்ல அலிஃப் லாம் மிகுதி அசரத். நான் எங்க மார்க் பண்ணிக்கிறேன் நான் மார்க் பண்ணிட்டு தான் கேள்வி கேட்கிறேன் உங்களோட கொரோனாவோட ஸ்லைட்ல நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஒரு இடத்துல எங்க இது ஓ, ராவுக்கு அடுத்தது. ரோ ராக்கு ரோ எடுத்து என்ன சுரோ அலிஃப் வந்திக்குது. அலிஃபி என்ன அலிஃப் அது அலிஃப் ஃபத்தாஹ்னு வச்சுக்க அப்படியா இல்ல இல்ல நோ நோ சும்மா வச்சில்ல பத்தது தானே அப்ப ஒன்று என்னது வச்சில்ல. ஏன் வந்தீங்க அப்ப சும்மா வந்தீங்க அப்படியா அத இந்த ரோவா இந்த நீட்டி ஓதுறதுக்கு வெரி குட் வச்சிருக்குது. வெரி குட் ராவ நீட்டுறதுக்கு வந்தீங்க அப்ப அந்த அலிஃபுக்கு பேர் என்ன ம், ராவ நீட்டுறதுக்கு வந்திருந்தா அந்த அலிஃபுக்கு என்ன பேராயும் மத்தினுடைய ம். அலிஃப் மத்தினுடைய அலிஃப். ஓ, அலிஃப் அப்ப அலிஃப். ஓ, அண்ணாமத்துல மத்தினுடைய வந்து அலிஃப். அலிஃப் அன் அது அது மத்துடைய எழுத்து அலிஃப். அது மதுரை எழுத்து அலிஃப் அப்ப ராக்கு போற வந்தீங்க அலிஃப் வந்து மதுரை எழுத்து அலிஃப் இல்ல அப்படியா இல்ல இல்ல அலிஃப் தான் அதை நீட்டுறதுக்காக அதுக்கு பத்தக மத்து கசர் மத்து ஒன்றும் வச்சில்ல. நான் கேட்க ரெண்டு அலிஃபுக்கும் என்ன வித்தியாசம் ஆ ஆ, சிராத்தேலையும் அது அலிஃபிக்குது அன்னம்திலையும் அலிஃபிக்குது என்ன வித்தியாசம் ம், சுராத்தல்லதின்றதுக்கு ராப ஆஹ் இழு நீட்டி ஓதுறதுக்கு வந்திக்குது சுராத்தல்லதின்ற மத்தது அன்ஹம்துக்கு வந்திக்குது. ஆப அந்த ஆப விட்டுட்டு சுக்குன வச்சு ஓதுறதுக்கு அப்ப அன் இதுல எது ரெண்டுமே ஹம்த. ரெண்டுமே மதுருடைய அலிஃப் அப்படியா அலிஃப் அலிஃப் எல்லாம் மத்துடைய அலிஃப் தான் அப்படி மத்திட்டு எழுத்து இல்லையம்மா அப்படி தான். இல்லையம்மா பாத்தீங்களா நீங்க விஷயத்தை தலைகீழா விளங்கி வச்சுக்கிறீங்க எல்லா அலிஃபும் மதுரை எழுத்தா வரையில அது எல்லா அலிஃபும் மதுரை எழுத்தா வரையில அது மதுரை எழுத்துல சொல்லுங்க பாப்போம் அப்படியா சராத் எனக்கு அது இண்டு அலிஃப் யா வாவ். அப்படி இல்லையே அது பிள்ளை மதுரை எழுத்து அலிஃப் அலிஃப் யா வாவும் சொல்றதே பிள்ளை நீங்க மதுரை எழுத்துலாம் பிள்ளை விட்டுக்கிறீங்க நான் அப்படி சொல்லி தரல நான் செல்ல போயினா போய் ரெக்கார்டு எடுப்பாரு மதுரை எழுத்து அலிஃப் ம், யா வாவ் அப்படி சொல்லி தரல அப்படி சொல்லி தந்தா நாங்க இப்ப இந்த இடத்துல நீங்க இப்பதான் எனக்கு விளங்குச்சின்னு நீங்க செல்ல விட சரி
இப்ப விளங்குது எப்படி தெரியுமா? ம். நாங்க உள்ள நாள் மூணுக்கு பிள்ளையா ம். சொல்லி தந்திக்கிறா, இப்பதான் உங்களுக்கு சரியா சொல்லி தந்த மாதிரி விளங்குற. இல்ல இல்ல சார் சார் நீங்க சரிங்க சார் சொல்லி தந்திரு சரி எனக்கு விளங்கி கொண்டது அவ்வளவு அப்படித்தான். அதான் உங்கள்கிட்ட நாங்க நீங்க இந்த விஷயத்த சரியான முறையில் ஒவ்வொரு பாடம் திருப்பி பார்க்கறதுல தான் திருப்பி மறந்துடுது ம், உங்களுக்கு. ம், ம், மத்திய எழுத்துக்கள் என்றால் சுக்கூன் செய்யப்பட்ட ம், யா, சுக்கூன் செய்யப்பட்ட ம். வாவ், ம். சுக்கூனோ பத்தஹத்தனோ சுக்கு- கஸ்ரத்துனோ எதுவும் வைக்கப்படாத அலிஃப். நான் நோட்ஸ்ல வீட்டு பார்க்க நோட்ஸ்ல. ஆம். ஆம். ரைட் 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 ஓகே. ஆ ஓகே சரி. சுக்குன் இப்ப செய்யப்பட்ட நான் அடுத்த வானம். விஷயம் சொல்லி தெரியல, உங்களுக்கு இதே தெரியாது எப்படி அடுத்து செய்து தர. நீங்க தான் ஆ, பார்க்கணும் அது. ஆ, ஆ. அதுல கவனமா இருக்கணும். ஒன்றும் வைக்கப்படாத அலிஃப். ஆ அப்ப அப்படிதானே? அண்ணாத்தைக்கும் சிராத்தைக்கும் என்ன வித்தியாசம்? இதுக்கு ஒன்றும் வச்சில்ல. அம்தைக்கு பத்த வச்சிக்குது பத்தத்தை பத்தகண்டா பிழை. வச்சிக்குது. அது பேர் பத்தகா இல்ல. பத்தஹல்ல பத்தஹ மத்து. பத்தக மட்டும் பிழை. இப்ப அடையாளம் என்ற பாடம் உங்களுக்கு மறந்துட்டு திருப்பி அதையும் பார்க்கணும். இது நடக்கு அசரத் எனக்கு. பத்தஹத்துன் வச்சிக்குது. இப்படி நீங்க தடுமாறினா சித்திமா நீங்க ம். போக போக நிறைய தடுமாறுவீங்க. உங்கள்கிட்ட ம். தடுமாறுறது இல்லாம ஆக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் தான் எல்லாம். இதெல்லாம் ஆ, நாங்க ஓகே. அதாவது இப்படித்தான், இதெல்லாம் சின்ன விஷயம்ங்கிறதுக்கு அப்பால பேசிக்கான விஷயங்கள். இப்ப எங்க கிளாஸ்ல முதலாவது வார நேசரி பிள்ளைகளுக்கு நாங்க தான் சொல்லிக் கொடுப்போம். அந்த புள்ள அதுல எப்ப ம். தடுமாறாம வருதோ அப்பதான் அடுத்த இஷ்டம் புள்ளைய கொண்டு போவோம். நீங்களெல்லாம் அப்படித்தான். ம். ம். அதுக்கும் நாங்க ஒன்றுதான். ம். குர்ஆன் விஷயத்துல நாங்க எப்ப தடுமாறாம ஒரு விஷயத்தை சரியா உள்வாங்குறோமோ அப்பதான் அடுத்த விஷயம் ம். உங்களுக்கு சரியான சரியான அமைப்புல கிடைச்சு கொண்டு போகும். அல்லது எல்லாம் தரமாத்தமா இங்க பாருங்க. இப்ப இந்த வசனத்துக்கு வந்தா ஃபத்ஹான்னு சொல்றீங்க, ஃபத்ஹ் சொல்றீங்க, மத்திர அடையாளத்தை கேட்டா அலிஃப் என்று சொல்றீங்க, அன்னம்துல வாரதும் மத்திர அலிஃப் தான் என்று சொல்றீங்க, சிராத்துல வாரதும் மத்திர அலிஃப் தான் என்று சொல்றீங்க. எவ்வளவு பெரிய குழப்பம் இது! இத்தனைக்கும் நீங்க மூணே மூணு தலைப்பு தான் படிச்சுக்கிறீங்க. நான் மூணுக்கு வெளியால ஒரு கேள்வி கேட்கல. நாலா தலைப்புக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. ஓ. நாலா தலைப்பை பத்தி கேட்கல. ம். ஆனா நீங்க நாலா தலைப்பை பத்தி விளங்கப்படுத்துறீங்க. அலிஃபை எப்படி தான் ம். உச்சரிக்கணும், ஏண்டு தான் உச்சரிக்கணும். இதெல்லாம் நாலா தலைப்பு நான் படிச்ச விஷயம். அதுக்கு முன்னாடி படிச்ச ம். முதலாவது விஷயம் அடையாளங்கள் என்ற பாடத்துல நீங்க இன்னும் ம். தெளிவில்லாம குழப்பத்துல ஆகிக்கிறீங்க. உங்களோட விட ம். அதை எங்களுக்கு சொல்லி தந்துச்சு. ம். ரெண்டாவது ம். ம். மத்தியினுடைய விஷயங்களை பத்தி படிச்ச பாடத்திலையும் நாங்க இன்னும் ம். குழப்பத்துல தான் ம். இருக்கிறோம். மூணாவது ஒரு கேள்வி கேட்டு பாக்குறேனே. இப்ப நீங்க இந்த வசனத்தை ஓதி இந்த இடத்துல நிப்பாட்ட ம். போறீங்க. எப்படி நிப்பாட்டுவீங்க? அலை அலைஹிம் தான் நிப்பாட்டுறேன். இப்ப நான் அலைஹிம். இப்ப நான் அலைமை ஃபுல்லா வெட்டிட்டேன். அதுக்கு முன்னால நீ நிப்பாட்டணும். ஆ, நீங்க இது படிச்சீங்க. சரி சரி. நிப்பாட்ட ஒழுங்குகள் படிச்சீங்க. சுராத்தல்லதீன அன்ஹம்த என்று நிப்பாட்டி மறுகணம் அதை தொடர்ந்து அம்தேன்னு நிப்பாட்டே இல்லாதே. அன்ஹம்த தீமா அம்தேன்னு நிப்பாட்டே இல்லாது. நீங்க என்ன படிச்சீங்க? ஆ. எங்க சரி கடைசியில பத்தாகத்துன வச்சு நிப்பாட்டலாம் என்ன படிச்சிருக்கீங்களா? ஓ பத்தாவதுன்னு வச்சு நிப்பாட்டிலும் படிச்சுக்கிறேன். எங்க படிச்சீங்க? யார் படிச்சது? அந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு தான் காட்டுமா? படிச்சு இல்ல பத்தாகத்தான் வச்சு நிப்பாட்டுறேன் கடைசி நூனுக்கு தான் இதுக்கு இல்ல. நூன் நூனுக்கா? வந்தா பத்தாகத்தான் வச்சு இல்ல குர்ஆன்ல ஓதிற நேரத்துக்கு எங்கேயும் கடைசிக்கு பத்தாகத்துன வச்சு இதுக்கு நிப்பாட்டே இல்லாது. அது ரோங், பெரிய ரோங். அது பிழையாது. அப்படி யார் செஞ்சது? வசனத்தில இறுதியில ம். அல்லது ம். இடையில ம். எங்கேயாவது ம். நிப்பாற்றன்னு சொன்னா குர்ஆன்ல ஓதலையா அதுக்குன்னு ம். முறைகள் மூணே மூணு தான் நிக்குது. அதுல எங்க சரி வந்தீங்க பத்தாது. இல்ல ஆயிட்டானே பிரச்சனை. அப்ப நீங்க பத்தாவது வச்சு நிப்பாட்டுறீங்களே. பார்த்தா ஓ, தாவுல வந்திக்குது பார்த்தா இது மத்தது வேற மத்த இடத்துல கடைசியில தான் அது நீங்க கடைசியில கோடு போட்டு தீங்கால தா தான் நிக்குது. அந்த தாக்கு தானே பத்தாவது நிக்க பத்தாவது வச்சு நிப்பாட்டேலுமா? ஏலா தசரத் அப்ப நீங்க நிப்பாட்டுனீங்களே இப்ப அண்ணாமதன் சொல்லி கேட்டா ஏழான்னு அன் சொல்லி ஓதச்சுன்னா அப்ப நிப்பாட்டுறீங்க. அன் ரெண்டு தலைகள் ஆகியது. எப்படி நிப்பாட்டுறது? சிரா தானே. ஆ, எப்படி நிப்பாட்டணும் சொல்லுங்க பாவம். சுராத்தல்லதீன அன்ஹம் சொல்லுங்க சத்தம் போட்டு சொல்லுங்க அப்படிதான். திருப்பி. சுராத்தல்லதீன அன்ஹம். வெரி குட். இப்ப ஏன் சுக்குன்னு வச்சீங்க? ஆ, அதுக்கு நிமிடம் பார்ப்போம். சும்மா சுக்குன்னு வைக்கலாவே.
கண்ணை மூடி கொண்டு வாயில வார்த்தை ஓதில அதுக்கு ஒரு காரணம் உண்டு நீங்க எடுத்து நான் சுக்குன்னு வச்சு ஓதணும். ஓதுனது சரி, நீங்க பிழையா ஓதுனீங்க, நான் விளங்கப்படுத்தின போற திருப்பி சரியா ஓதுனீங்க. இப்ப அது காரணத்தை சொல்லுங்க. நிறுத்து நிறு- நிறுத்துறதுக்கு அந்த சுக்குன்னு வச்சுக்குதாயினா அதை தாவ தாவ ஓதாம நான் அந்த இடத்துல நிப்பாட்டினேன். சிரோ சிரோத்தல்லதீன அன்ஹம் மீம்ல நிப்பாட்டீங்க அப்படியா? தா விட்டு போட்டீங்க, தா தேவையில்லை அப்படியா? விட்டு போட. ஆ, இதை நீங்க படிச்சுக்கிறீங்க, இந்த விஷயத்தை நீங்க படிச்சுக்கிறீங்க. அதாவது வசனத்துல இறுதியில அல்லது நிறுத்தி ஓதுற இடத்துல என்ன முறையில நாங்க நிப்பாட்டணும். இல்லைங்க சத்தியமா இந்த மூணே மூணு இறங்குவேன் சார். நீங்க படிச்சுக்கிறீங்க. ஒன்றென்னா அடையாளங்கள், ஃபதஹ்துன், ம். ஃபதஹ்தைன், ஓ. ஃபதஹ் மத்து, ம். இது ஷத்து, ஓ. இது சுக்கூன் என்று சொல்லி குழப்பம் இல்லாம டென்ஷன் ம். ஆகாம நிதானமா ம். இதுக்கு பேர் இதுதான் என்ற உறுதியான அமைப்புல நீங்க படிச்சுக்கிறீங்க. அதை தொடர்ந்து தான் நாங்க படிச்சோம். வசனத்துல நிப்பாற்ற ஒழுங்கு அன் அம் தேண்டு எங்கே நிப்பாட்டல தலையிலாண்டாலும் அன் அம் தேண்டு ஓதல் வாசிக்கலாம். ஓதல் வார ம். நேரத்துல அந்த இடத்துல சுக்குனத்தான் வைக்கணும், அந்த இடத்துல நீட்டி தான் நிப்பாட்டணும், அந்த இடத்துல நீட்டாம நிப்பாட்டணும், அந்த இடத்துல இழுத்து நிப்பாட்டணும். இப்படி ஏதோ ஒரு அமைப்புல முறையில படிச்சுக்கிறீங்க. மூணே மூணு அமைப்புகள். ம். நான் இதைத்தான் போன கிளாஸ்ல நான் உங்களுக்கு கடைசியா சொன்ன ஞாபகம். இந்த எல்லா வசனங்களுக்கு கூடாகவும் நான் உங்கள்கிட்ட படிச்சிருக்கிற அந்த மூன்று விஷயத்தை வச்சு கேள்வி கேட்பேன். இல்லையா? முதலாவது என்ன? அடையாளங்கள். ம். அடையாளங்கள் தலைப்பு கீழே படிச்சுக்கிறீங்க. ரெண்டாவது என்ன? வசனத்தில இறுதியில நிறுத்த வேண்டிய முறைகள். மூணாவது மத்து, ம். நீட்டல் தொடர்பான விஷயம். இது மூணும் கிளியர் என்றால் இப்ப நீங்க ஓதுன எல்லாம் சரியா இருக்கும். நீங்க ஓதுன ஸ்டார்டிங் சிராத்தா என்று சொல்ல இந்த பிரச்சனையால நான் உங்களை கேள்வி கேட்க வாங்க. நான் இதைத்தான் உங்களுக்கு நீங்க போய் ரெக்கார்டு கேட்டு பாருங்க. ஸ்டார்டிங் நீங்க வகுப்பு ஆரம்பிக்க நேரத்தில் ம். நான் சொன்னேன் என்றால், நாங்க படிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க சரியா உள்வாங்கிக்கோங்க. பின்னுக்கால நீங்க உற்ற ஒவ்வொரு பிழையும் ஒரு நாளைக்கு ஒரு வசனத்துல ஒரு சொல்லத்தான் எங்களுக்கு ஓதுறது டைம் தரும். நான் ஒன்று சொன்னேன் ஸ்டார்டிங். ம். எப்படி? நான் படிக்கிற விஷயம் ம். எல்லாம் உங்களுக்கு சரியா இருந்துட்டா ஒரு நாளைக்கு ம். 100 வசனம், 15 வசனம், 50 வசனம், 20 வசனம் என்று ஓதலாம். ம். படிக்கிற விஷயம் ம். எல்லாத்துலயும் ம். சிக்கலிக்கும் என்றால் நாங்க அது எல்லாத்தையும் போட்டு திருப்பி கேட்கணும். ஏன்னா நீங்க எப்படி விளங்கிக்கிறீங்க என்று சொல்லி விளங்கினா தான் ஓதலாம். ம். இது வரைக்கும் நாங்க விளங்காம தானே ஓதினோம், சும்மா கண்ணை மூடிட்டு ஓதிக்கிறோம். ம். அப்ப இதுக்கு போறோம் அப்படி ஓதுறது அர்த்தம் இல்லை. ஓ சரி சரி. அப்ப நாங்க குறைஞ்சது எங்களுக்கு அரபு அர்த்தமில்லை. தான் ஏற மாட்டேங்கி தெரிய மாட்டேங்கி கருத்து தான் தெரிய மாட்டேங்கி விளங்கத்தான் கஷ்டமாக்கிருந்தாலும் ஓதுற ஓதலையாவது ம். நாங்க என்ன செய்யணும், கொஞ்சம் எங்களுக்கு சரி. பாஷையில விளங்கி ஓதணும். விளங்கி விளங்கி ஓகே. ஹாய். அப்ப இதுல மூணு விஷயத்துலயும் ஹாய். இப்படி பிரச்சனை இல்லை. நான் சொல்ல வர விஷயம் நீங்க மூணுலையும் தெளிவில்லை. ம். தெளிவில்லைண்டா அங்கால பாஞ்சு இங்கால பாஞ்சு ஓடத்தான் பாக்குறீங்க. நான் திருப்பி 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 ஏழை ஏக்க நீங்க பாஞ்சு பாஞ்சு போறீங்க. உங்களோட விடையில நீங்க உறுதியா இருந்து எஸ் இதுக்கு பேர் ஃபத்ஹத்துன் தான், இதுல சுக்கூனை வச்சுதான் நிப்பாட்டணும், இதுக்கான காரணம் எஸ் இதான் காரணம், இதுக்காக வேண்டிதான் நாங்க இதுல சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறோம். தேயை விட்டுட்டு போக மாட்டோம், தேயை கட்டாயம் உச்சரிக்கும். நாம் தேண்டு தேயை உச்சரிக்கணும். ஏன் காரணம் இப்படி நீங்க படிச்ச விஷயத்துல நீங்க உறுதியா இருங்க. அப்ப நான் கேள்வி கேட்டா என்ன செய்ய தேவையில்ல, நீங்க ட்ரெக் மாறிக்கொண்டு ம். தடி மாறிக்கொண்டு போக தேவையில்லை. சரியான ஆன்சரை சொல்லுவீங்க. ம். நான் என்ன செய்வேன், எஸ் மாஷா அல்லா உங்களுக்கு விஷயம் வெரி கிளியர், நீங்க தெளிவாகிக்கிறீங்க, நான் அடுத்தே போவோம். அடுத்தடுத்து நான் போவோம், ம். அடுத்தடுத்து புதிய விஷயங்கள் போய் படிப்போம், தேடுவோம், அதை ஓதுவோம், அப்படி போவோம். ஓ. அல்லது ஓகே. நாளைக்கு ஒரு சொல்றேன், இப்ப இன்னைக்கு சிராத்துங்கிறது பிழை, அதனால நான் உங்கள்ட்ட உங்களுக்கு கேள்வி அடிக்கிறேன். ஓ. இல்லைங்களா? அப்ப நீங்க முதல்ல என்ன செய்யுங்க என்றால், சத்தியமா நானா திருப்பி திருப்பி உங்களுக்கு பயன் பண்ண உங்களுக்கு அது மனசுல பதியாது. நீங்க என்ன செய்யுங்க என்றால், இந்த ரெக்கார்டை ம். ம். கேளுங்க, இதுல நான் என்னத்தை பிழை ம். விடுறேன், முதல்ல அவசரத்தை மட்டும்தான் எனக்கு பிரச்சனை, அதை ஓகே. மட்டும் வச்சுக்கொண்டு அதுல ஓ. இருந்து ஒவ்வொன்றுக்கும் போங்க. ம். அடையாளங்களுக்கு ஃபர்ஸ்ட் போங்க. நான் அடையாளங்கள்ல பிழை விட்டிக்கிறேன், அடையாளங்களை பார்க்கணும். மத்த பத்தி பிழை விட்டிக்கிறேன், ஹாய். மத்த எல்லாம் என்கிட்ட என்ன பிழை இருக்குது, அதுல பிரச்சனை இல்லை. ஓ. ஓ. வசனத்துல நிப்பாட்டுற இடத்துல நான் பிழை விட்டிக்கிறேன். அண்ணா அம்தேண்டு ஃபத்தஹத்துன்னு வச்சு நிப்பாட்டுறேன். போதாத்துக்கு ஃபத்தஹத்துன்னு வச்சு தான் ம். நிப்பாட்டுறேன் சொல்லி தந்தேன்னு சொல்லிக்கிறேன். அப்ப நான் ஏன் அப்படி ம். சொல்லி, அப்படி சரியாது, அது வேற என்ன நீக்குதான்னு சொல்லி ம். பார்க்கணும். ம். முதலாவது ம். இந்த ரெக்கார்டை கேட்கணும். அதுக்கு பின்னால இந்த ஓகே. ஒவ்வொன்று இந்த தொடர்பாக ஒவ்வொன்றும் அந்த தொடர்பாக ஒவ்வொன்றையும் பார்த்து கேட்டு வரணும் இன்ஷா அல்லாஹ்.
அடுத்த கிளாஸ்ல வந்து சொல்லப்படாது இந்த 5 வசனத்தை பார்த்துட்டு வரசன் முதல் வசனத்தை பார்த்துட்டு வரசன்னு சொல்லப்படாது. எப்படி சொல்லணும்? இதுக்கு முன்னால படிச்ச 3 பெரிய தலைப்புகளை கவனமா பார்த்து அதுல பின்னணியில இந்த 5 வசனத்தையும் ஓதி பழகிட்டு வரணும்னு சொல்லிக்கிறேன். என்ன இருக்கா? எப்படி முன்னுக்கால படிச்சுக்கிற 3 விஷயங்கள்: அடையாளங்கள், வசனத்துல நிப்பாற்ற ஒழுங்குகள், மத்து. இப்ப 4வது அலிபை சேர்த்துக்கோங்களே, சவுண்டு. அந்த 4ஐ வச்சு இந்த வசனம் எல்லாத்தையும் எப்படி நாங்க ஓதுறது. இந்த 4க்குலாம் கேள்வி கேட்பேன். நீங்க வெளியால என்னத்தையும் கேட்க மாட்டேன். தாவத்தேண்டு உச்சரிக்கிறதா, தீண்டு உச்சரிக்கிறதா, நூவண்டேண்டு உச்சரிக்கிறதா, அல்லது பேடு தான் உச்சரிக்கிறதா, நான் ஒண்ணும் கேட்க மாட்டேன். எனக்கு தேவை நாங்க உங்களுக்கு சொல்லி தந்த 4 விஷயங்களும் மனசுல குழப்பம் இல்லாம தெளிவா பதிஞ்சிக்கணும். அந்த பின்னணியில உங்களுக்கு தெரிஞ்ச எழுத்துல உச்சரிப்பு வச்சு நீங்க ஓதணும். இது மட்டும் தான் எங்களுக்கு தேவை. இன்ஷா அல்லாஹ். சரி, ரெடி ஆயிடுவாங்களா? விளங்குதான் எல்லாம்? ஓகே. விலங்கு அசரத் இன்னொன்னு கேக்குறேன் அசரத் உங்கள்ட்ட. இப்ப வசனத்தின் இறுதியில ஆ, சுக்குன், வசனத்துல நிறுத்தி ஓதுற இடத்துல ஆ, எழுத்துக்கு சுக்குன் செய்யப்படும்னு சொல்லி தந்தீங்க தானே? எஸ், அப்படி அப்ப ஒண்டிக்குது. அதுல ஒண்டிக்குது. ஆ, அவ்வளோ இருக்குது. ஆ. நான் அதைத்தான் வச்சு வேண்ட தவறு தானே, அதைத்தான் வச்சு நான் அது அந்த வார எழுத்துகளுக்கு சுக்குன் வச்சு நிப்பாட்டுறேன். அது ஆனா அப்படி இல்லைன்றது எனக்கு இப்ப நீங்க சொல்லி தந்த பிறகுதான் விளங்குது. நீங்க பேசிட்டு திருப்பி ஒருக்கா அந்த ரெக்கார்டிங் பாருங்க. அந்த படிச்ச பாடத்தை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு மனசுல இருக்கும். அல்ல திருப்பி நான் இன்னொருக்கா திருப்பி கேள்வி தோண்டி மாட்ட பாடத்துல டைம் அணியாயமே. நீங்களும் புதிய புதிய விஷயங்களுக்கு போகணும். நானும் மூலம் ஓய் தரணும். அப்ப நீங்களா பார்த்துட்டு சரியா சரி. அதுல தெளிவோட வந்தீங்கன்னா நீங்க குழம்ப தேவையில்லை. சரியான விடையை சொல்லி நான் அடுத்த பாடத்துக்கு போவேன். இன்ஷா அல்லாஹ். அப்படிதான் நிக்கணும். சரி. ஓ சரி நல்லமா. சரியா சரி. நல்லது.